ஜப்பானில் நம்ம என்ன பொருள் எடுத்தாலுமே அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஸ்ப்ரேயும். நம்ம குக் பண்ணி முடிஞ்சப்போ நம்மளோட ஸ்டவ் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு தெரியும். ஆயில், சாப்பாட்டு இதுகள் எல்லாமே இருக்கும். அதுகளை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு போகிறோம். இதை க்ளீன் பண்ணுனா குயிக்காக க்ளீன் ஆகிரும். இந்த ஸ்ப்ரே நாங்கள் அப்ளை பண்ணுறனால எப்படியான கரைகளையுமே இது எடுத்துரும். ஆஃப்டர் 5 மினிட்ஸுக்கு போகிறோம். நீங்கள் லைட்டாக இதை தேய்ச்சி எடுத்தாலே இந்த ஊற்று எல்லாமே வந்துடும். வேஸ்ட்டான ஒரு க்ளோத் ஒன்று எடுத்து இதை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தால் க்ளீனாக வந்துடும். நான் இங்கே இப்படி தான் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமெடிஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறேன்.